எஸ்கேவை நான் எப்படி பார்க்குறேன்னா, எஸ்கேவுக்கும் எனக்குமான உறவு பாலம்ங்கிறது வேறு மாதிரியானது. நான் சொன்ன மாதிரி ஏகேவை நான் தள்ளி நின்று பார்க்குறேன். லார்ஜர் தன் லைஃபா பார்க்குறேன். ஆனா எஸ்கேவை நான் அப்படி பார்க்கலைங்க. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது எஸ்கே என்ன பண்ணாருனாக்கா, டிவிக்கு வராப்ல. டிவியில வந்து ஒரு சின்ன பையன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காப்ல. அப்ப நான் ரொம்ப சின்ன பையன். அது வேற விஷயம். அவர் வந்துட்டு கலக்குன்னு கலக்கிக்கிட்டு இருக்காப்ல. டிவியில வந்தது மட்டும் கிடையாம, டப்புன்னு டிவில இருந்து யாராவது சினிமாக்கு போய் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல, டிவில இருந்து ஒரு ஆள் சினிமாக்கு போய் சினிமாவினுடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா மாற முடியும்னு ஒருத்தர் காமிச்சிருக்காருன்னா அவர் சாதாரண ஆளாங்க. அப்ப எனக்கு என்னடா அப்படின்னு யோசிச்சா, அவர் தலைவர். ஒரு பார்த்தா நம்ம அவரை பார்த்து ரசிக்கிறோம். இவரை பார்க்கும்போது ஒரு பிரதர்லி ஃபீலுங்க. ஏன் இவர் நிறைய விஷயங்களை உடைச்சு எறிஞ்சிட்டு சினிமாவில் கெத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல, இவரை கைப்பிடிச்சு நம்ம நடந்தா என்ன, இவர் போட்டு வச்சிருக்க பாதையில் நம்ம நடந்தா என்ன அப்படின்னு நமக்கு தோணுச்சு. என்ன காரணமோ என்னமோ தெரியல, அவரும் பிஇ படித்தார். எங்கள் வீட்லேயும் வேறு ஆப்ஷன் கொடுக்கல, எனக்கு பிஇ தான் படிக்கணும்னு கட்டாயப்படுத்தி பிஇயில் சேர்த்து விட்டாங்க. சரி பிஇயில் சேர்ந்தாச்சு. ஓ அவர் மாதிரியே நீ பிஇ படிச்சுட்ட, அப்படியே நீ டிவிக்கு வந்து சினிமாவுக்கு போயிடுவா. நான் ஹீரோ ஆகிறத பற்றிலாம் நாங்கள் பேசிக்கிட்டு இல்லை. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை என்னன்னாக்கா, சினிமாவுக்கு போகணும், சினிமாவில் போயிட்டு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா. அப்போ அதற்கான வெளியே அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காப்புல இல்லையா தலைவன். அதனால எனக்கு எப்பயுமே எஸ்கேவை பிடிக்கும். டிவில இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் எஸ்கேவை பற்றி பேசுகிறேன்.